ரமேஷ் டுவல் ரமேஷ் இந்த யூடியூப் சேனலில் இருந்து ஐயா கருப்பசாமி கவுண்டர் அவர்களை இன்றைக்கி பேட்டி எடுக்க வந்திருக்கேன். அவங்க சொந்த பூமி இப்போதைக்கு விவசாயம் இப்போ பூண்டு போட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டிக்கான வந்திருக்கேங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? விவசாயம் 40 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். 40 வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓயாமல் பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு ஆள் இருக்கிறப்ப அதிகமாக செய்வேன், ஆள் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே செஞ்சுட்ருக்கீங்க. ஒரு நட்ட லாபம் வந்தாலும் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கணக்கில் எடுக்க மாட்டீங்க? நட்டமெல்லாம் வந்தால் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். சக்தி இருக்கணும். சக்தி இருக்கும். ஓஞ்சி போக மாட்டீங்க. அதெல்லாம் எதையும் தாங்கி எதையும் தாங்கி இதையும் விவசாயத்தில். அதாவது இந்த மண்ணே உசுறு. உசுறு. சரிங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஐயா? வேலை நம்மகிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க. 10 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க பெர்மனெண்ட் நிரந்தரமாக வேலை செய்கிறவங்க. சரி. இப்போ கூடுதல் ஆள் தேவைப்பட்டால் உங்களுக்கு ஆள் வருமா? கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா ஆளுக்கு ஒரு 20-30 பேர் அன்னைக்கு வந்து அதிகமாக கூலி கொடுத்து ஆமாம் உடனடியாக கூப்பிட்டு வேலையை முடிச்சிருக்கோம். இப்போ 40 வருஷமாக இப்போ கண்டினியூ பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே வந்து இதை நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சுதான் இதை பாட்டங்காலத்து சொத்தா? இதெல்லாம் வந்து நம்ம சுயமாக சம்பாரிச்சது. உங்கள் உழைப்புனால? ஆமாம். நீங்கள் வேற சேர்ந்து இந்த மண்ணில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது? கஷ்டப்பட்டு பரவாயில்லைங்க. உங்களை மாதிரி நீலு மாவட்டத்தில் 2-3 பேர் தான் பார்க்க முடியுது. அதனால தான் உங்களை இப்போ பேட்டி எடுக்க வந்திருக்கேன். கஷ்டப்படணும். நைட்டு பகலாக இந்த தோட்டத்துக்கு மழை இல்லாத குறையினால ஊட்டியிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு 100 லோடு தண்ணி ஓட்டி இருக்கிறோம். அப்பா 100 லோடு தண்ணி 1.5 கிலோமீட்டருக்கு கொண்டு போய் விவசாயத்தை காப்பாற்றி எதாவது நல்ல பலன் கிடைச்சிது. ஆமாம். ஒவ்வொரு நேரத்தில் இங்கே தண்ணி வறண்டு போயிருமா? இல்லை, இதில் தண்ணி இருக்குது. 10-15 ஏக்கராவுக்கு தண்ணி பத்தாது. இங்கெல்லாம் தண்ணி நிறைய இருக்குது. தண்ணி இருக்குது. பிரச்சனை இல்லை. ஆமாம். உங்களுக்கு இந்த பூமி தானே வேறு பூமி இருக்கா? நம்மளுக்கு பூமி ஒரு 30 ஏக்கர் இருக்குது. 30 ஏக்கர் இருக்குது. நீங்கள் பெரிய விவசாயி தான் இந்த ஏரியாவில். ஆமாம். கேள்விப்பட்டு தான் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். இப்போ பூண்டு போட்டிருக்கீங்க இல்லையா ஐயா? இப்போ எடுக்கிற கண்டிஷனில் இருக்கா இல்லை இன்னும் நாள் இருக்கா? இன்னைக்கு 95 நாள் ஆச்சு. இன்னொரு 10 நாள் ஆகணும். இதுக்கெல்லாம் இப்போ விலை இருக்குங்களா? விலை இந்த வருஷம் ஒரு 200 ரூபா. போன வருஷம் 500 ரூபா மினிமம். 400 500 600. இந்த வருஷம் 200 ரூபா கிடைச்சா போதும். அதே பெரிய போதும். ஆமாம். போன வருஷம் நல்ல லாபம். இப்போ கேரட்டுக்குள்ள ஏற்க ஒரு விலை இருக்குங்களா? கேரட்டுக்கு இப்போ பரவாயில்ல. இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாலையெல்லாம் ரொம்ப கம்மி. அப்படி. ஏன்னா விவசாயிங்கிறது நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயிங்க இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அது கொஞ்சம் மக்களுக்கு தெரியாது. அதனால எனக்கு கஷ்டப்படணுமே விவசாயத்தில். மழை காற்று நைட்டு பகலாக எல்லாம் கஷ்டப்படணும். ஆமாம். இப்போ நம்ம சேனலுக்கு விவசாயிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அதனால தான் உங்களால் தேடி வந்து கேரட்டே இருந்துச்சுன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து எடுக்கிறாங்க. ஆமாம். அவங்களும் கஷ்டப்பட்டு மழை காற்றுல எடுத்து அதை நாங்கள் கொண்டு வந்தது எங்களுக்கு 10 ரூபா பிரயோஜனம். அப்படியே நடந்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து விவசாயம் நீங்கள் வந்து வேலை செய்வீங்களா இல்லை ஓய்வில் இருந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்களா? 24 மணி நேரம் வேலை செய்வேன். அதனால இப்போ வயசாச்சு. இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டு. சரிங்க. ஒன்று இப்படியே உருவி பார்க்கலாமா? எடுக்கலாம். ஆமாம். போதுங்க ஐயா. இது எப்படி பெரிய சைஸுங்களா? எனக்கு இதை பற்றி தெரியல. இது நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்குது. ஆமாம். இதெல்லாம் போன வருஷம் 500 ரூபா. இப்போ ஒரு 200 ரூபா கிடைக்கும். ஐயோ, அப்போ 300 ரூபா கம்மி. ஆமாம். இந்த 200 கிடைச்சாலே உங்களுக்கு பரவாயில்ல. 200 கிடைச்சா போதும். இப்போ 500 கிடைச்சா நல்ல லாபம். போன வருஷம் 500 ரூபா கொடுத்து வாங்கி அவங்க சாப்பிட்றீங்க. ஒரு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு 1 கிலோ பூண்டு 500 ரூபா கொடுத்து வாங்கினா அவங்களும் ஒரு கூலிக்கரையில் ரொம்ப சிரமம். சரி. 200 ரூபா மார்க்கெட்டு போதும். மார்க்கெட் போதும். இப்போ இது எடுக்கணும் எத்தனை நாள் ஆகும்? இன்னும் 10 நாள் ஆகும். இன்னும் 10 நாள் ஆகும். அது வரைக்கும் எந்த பாதிப்பு கிடையாதா? ஒன்றும் இல்லை. மழை ஜாஸ்தி ஆச்சுன்னா டேமேஜ் ஆகும். சரி. இப்போ இதில் படுக்க வச்சிருக்கீங்களா? அது எதுக்கு? அது மழை இயற்கையாக காற்றடிச்சு மழை சாரல் போகும்போது இப்படி நேராக நிற்கிற இது மழை தண்ணி இதில் இருக்கும்போது இப்படி சாஞ்சு கீழே விழுகு. இது காற்றுனால இப்போ சாய்ஞ்சது? காற்றுனால. சரி. அப்படியே போகலாமா ஐயா உங்கள் காட்டுக்கு? போகலாம். இது ஃபுல்லாக பூண்டு தான்? இதெல்லாம் ஃபுல்லாக பூண்டு தான். இது சுமார் எத்தனை ஏக்கர் இருக்குங்கய்யா? இதில் பூண்டு 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கர் இருக்குது. இப்போ தண்ணி அந்த குளத்து இதில் டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குமா இல்லை அடியில் போயிருக்கா? இல்லை, தண்ணி இருக்குது. போரா? இல்லை, கிணறு. சரி. அப்படியே வாங்க. மோட்ரு எல்லாம் இப்படி? மோட்ரு ஃப்ரீ சர்வீஸு. ஆமாம். எத்தனை இது என்னமோ சொல்லுவாங்களே? 10 HP. ஆமாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்படியே வாங்கய்யா. 10 HP 1100 மீட்டருக்கு அந்த இந்த தண்ணி போகுது. 1100 மீட்டர் போகுது. சரி. இந்த பூமி ரோடோராக வாங்கியிருக்கீங்க, பரவாயில்ல. இந்த பூமி பற்றி என்ன மறுபடியும் விளைச்சல் பண்ணுறாங்க ஐடியா இருக்கா இல்லை வேறு? நம்ம இப்போ வயசு 70 பக்கம் ஆச்சு.
இனி இத்தனை நாள் 40 வருஷம் விவசாயத்தில் உழைச்சாச்சு. இனி இதுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட்லேயே இருக்கணும். அதனால இப்போ கீழே ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கிற இந்த பூமி சேல் பண்ணலான்னு இருக்கிறோம். அப்படிங்களா? ஐயோ, பொண்ணு விளையிற பூமி இருக்கு. ஆமாம், சொத்துக்கு சொத்து வாங்குறீங்க. பரவாயில்ல. உங்களுக்கும் வயசாயிருச்சு இல்லையா? இருந்தாலும் அதுக்கு ஒரு வருமானம் வரணும். ஆமாம் ஆமாம். அதனால இது நாம இப்போதைக்கு இந்த பூண்டுல இந்த 2 ஏக்கராவில் போன வருஷத்துல பல கோடி ஆச்சு. ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். கிலோ 50 ரூபாய் கணக்கு பண்ணுங்க. பல கோடி ஆச்சு. சரி. அதனால இந்த வருஷம் இப்போ பூண்டு ஒன்றும் தப்பாகாது, நல்ல விளைச்சல் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. சரி, இது ரோடு மார்ஜின். இது நீங்கள் விற்கிறதா இருந்தால் எனக்கு ஆட்டோமேட்டிக் ஆளுங்கெல்லாம் வரும். யார் கேட்டாலும் ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர். ஆமாம், நேரடியாக வந்து பார்க்கலாம். அதில் இல்லை பூமியில் எந்த ரெக்கார்ட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை பக்கா. ஆமாம், அது வாங்குறவங்களை பார்த்து வாங்குவாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. இது ரோடு மார்ஜின் வேறு. இது வாங்க, இது போட்டு கொண்டே வரலாம் அப்படி எனக்கு தெரியுது. தார் ரோடு பேச 270 மீட்டர் இருக்குது. ஆமாம் ஆமாம். இது தார் ரோடு ஒட்டி தானே இருக்குது இந்த காடு? தார் ரோடு ஒட்டி. இப்போ வண்டி இதை பொல்ல கூட நல்லா தெரியுது ரோடு மார்ஜின்னு. ஐயா, உங்கள் பொழுதுபோக்கு என்னங்க ஐயா? பொழுதுபோக்கு காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு போய் சிறுத்தை, கரடி இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மீறி தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணும். ஆமாம், மருந்து அடிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். தொழில் தெரிஞ்சாதான் விவசாயம் செய்யணும். எந்த தொழிலுமே தொழில் தெரிஞ்சால் செய்யலாம். தொழில் தெரியாத காசு இருக்குன்னு போட்டாங்கன்னா தொழிலுக்கு நஷ்டம். இந்த உழைப்பு போக வீட்டில் இருந்தே அவங்க பொழுதுபோக்கு என்ன? வீட்டில எல்லாம் இருக்கிறது இல்லை. வீட்டுக்கு 6 மணிக்கு போனால் 7 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறப்போ டயர்டு அந்த அளவுக்கு உழைப்பு இருக்குது. இந்த வயசுலையோ அப்போ வீட்டில் போனால் இந்த காட்டு ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். காட்டில் நைட்டு 1 மணிக்கும் போவோம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க. அப்படிதான் இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் ஊர்லேருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு என்னவா இருந்துச்சு உங்கள் சொத்துங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு? வரும்போது ஒரு சரட்டு தான் போட்டு வந்தேன். சரட்டு துவைச்சி தான் போட்டு. பெரும் உழைப்பாளி. ஆமாம். இங்கே வந்து மாமனார் வீட்டில் வந்து இருந்து அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, கொடுத்தாங்க, தங்க வச்சாங்க. மாமனார் வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு 4-5 வருஷம் உழைச்சேன். அதை பார்த்து நான் வெளியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு 30 ஏக்கரை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் விரும்பிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒன்றுமே ஒரு சட்டையோடு வந்து இன்னைக்கு விவசாயத்தில் கோடிக்கணக்கில் ஒரு சொத்து சேர்த்துருக்கீங்கன்னா நைட்டில் மருந்து அடிச்சிருக்கிறோம். ஆமாம். பரவாயில்ல. மண் இப்போ ஈரம் வந்து இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனதா இது மழை பெஞ்சதா? நேற்று ஸ்ப்ரிங்க்லர் போட்டு இப்போ வேணாலும் போட்டு வரல. இப்போ இந்த தண்ணி போட்டது ஈரம் பார்த்தா இப்போ மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் வசதி இருக்குது. இந்த போர் இது கிணறு சுற்றி கிணறு ரோடு வசதி எல்லாம் இருக்குது. வசதி இதெல்லாம் நான் இது மேலே சேலை எஸ்டேட்டு, கீழே நீங்கள் விவசாய பூமி, நடுவில் ரோடு. ஆமாம், நடுவில் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. 10 கிலோமீட்டர். ஊட்டியில் 10 கிலோமீட்டரு. ஊட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் மெயின் ரோடு. இந்த இடத்து பேருங்க ஐயா? கெந்துரை ஆர்குச்சி. ஆறுக்குச்சி. உங்கள் நம்பர் வேணா நான் அதில் பதிவு பண்ணிடலாமா? பண்ணிடுங்க, பண்ணி விளம்பரம் கொடுங்க. உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 94 435 05 443. இல்லை, அந்த நம்பர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நானும் முடிஞ்ச அளவுக்கு விளம்பரம் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு இந்த பூமி கொடுக்குறாராங்கிற மாதிரி எனக்கு இதை கொடுத்தா இதுக்கு இன்னும் இதை ஒன்றுக்கு டபுளாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வாங்கலான்னு. சரி அப்படியே வாங்க. இப்போ காலை சாப்பாடு முடிச்சிட்டிங்களா? காலையில் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் காலை கொஞ்சம் நேரம் ஆகும். 8 மணிக்கு சாப்பிட்ருவோம். 8 மணி. மத்தியானத்துக்குலாம் சாப்பிட்டு கொண்டு வருவீங்களா இல்லை வீட்டு போவீங்களா? சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுவேன். கொண்டு வருவீங்க. தோட்டத்துக்கு வீடு பக்கத்தில் இருக்குது, வண்டி பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் இங்கேயே இருந்து சாப்பிட்ருவீங்க. இல்லை, தோட்டத்துலேயே எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் இல்லாத காலையில் மதியம் 11 மணிக்கு டீ கடியெல்லாம் கொடுத்துருவேன். சாப்பாடே கொண்டு வராத இருந்தாலும் பட்னியே வேலை வாங்க மாட்டேன் இது வரல. அப்படியா? சரி, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா திருப்தி வேலை செய்கிறாங்க? வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்பப்போ அவங்களுக்கு நாம் கஷ்டப்படும் போது நம்மளும் கொடுக்குறீங்க. கஷ்டப்படும் போது அனுசரித்து குவார்டர் கொடுக்கணும், பைசா இதெல்லாம் கொடுத்தாதே இந்த தொழில் நடக்கும். இந்த வருஷம் வந்து ஒரு போனஸ்லாம் கொடுப்பீங்களா? வருஷத்தில் போனஸும் கொடுப்போம். அப்போ பரவாயில்ல. நல்லதா? எப்படி 2 நாள் கண்டிப்பாக குவார்டர் எப்போ இருக்கு கொடுப்போம். எப்படியும் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு இருக்கீங்க. அதனால் அவங்களும் உங்களை நல்ல விதமாக பார்க்குறாங்க. நம்ம தோட்டத்தில் இது வரல 40 வருஷம் பக்கம் வேலை செஞ்சு பட்னியை யாரும் வேலை செஞ்சுட்டு போகக்கூடாது. அதுதான் நம்ம பாலிசி இருக்காங்க. அவங்க எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் வருவாங்க. எந்த நைட்டில் நீங்கள் 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவாங்க. சரி, அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கைவசம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நடக்கும். சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் எனக்கு வேலைக்கு வர்றதுன்னா காசு எல்லாம் கொடுக்குற கூலியை விட 150 சேர்த்து கொடுப்பேன். சாப்பாடு திருப்தியாக கொடுப்பேன். போட்டு நான் விருப்பப்பட்டு எப்பவுமே இருக்குது. கஷ்டப்படும் போது உங்களுக்கு அந்த மது பழக்கம் இருக்கா?